ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு அமேஸ் அப்ளிகேஷன் சேனலை பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் மொபைலில் கான்டாக்ட்டுக்கு ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் எனேபிள் பண்ண போகிறோம். நம்ம ஒரு தவறுதலாக ஒரு கான்டாக்ட் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் ரீசைக்கிள் பின்னில் இருக்கும், நாம் அங்கேருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக நம்ம ஒரு கான்டாக்ட் டெலிட் பண்ணுறப்போ டெலிட் கேன்சல் அப்படி 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ பண்ணும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா மூவ் டு ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு கான்டாக்ட் டெலிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் லேட்டஸ்ட்டு சாம்சங் மொபைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இந்த ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் கான்டாக்ட்டுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கான்டாக்ட் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் எங்கே இருக்குது, எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சாம்சங் மொபைலில் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்டாக்டில் செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் ரீசைக்கிள் பின் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிட் பண்ணுற கான்டாக்ட் எல்லாம் 15 டேஸ் வரைக்கும் மட்டும்தான் ரீசைக்கிள் பின் ஆப்ஷனில் இருக்கும். 15 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தெரியாமல் ஒரு கான்டாக்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு உள்ளே போய்ட்டு ரீசைக்கிள் பின் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கான்டாக்டை டெலிட் பண்ணி அது ரீசைக்கிள் பின் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே டெலிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே மூவ் டு ரீசைக்கிள் பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுறேன். அந்த கான்டாக்ட் ரீசைக்கிள் பின் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் ரீசைக்கிள் பின் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணுற கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணோம். ஸோ இந்த கான்டாக்டை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே ரீஸ்டோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப கான்டாக்ட்டுக்கே மூவ் ஆகிடும். இல்லை இங்கேருந்து நீங்கள் பெர்மனெண்ட் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இங்கிருந்தும் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக இந்த கான்டாக்ட் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருக்கா இல்லை நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கான்டாக்ட் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் டெலிட் பண்ணுற கான்டாக்டை எடுக்கிற இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டில் நான் சில பிளேலிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சாம்சங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரூ காலர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இப்படி சில பிளேலிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அந்த பிளேலிஸ்ட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.